அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய உலகத்திலே உள்ள அத்தனை சான்றோர்களுக்கும் சன்மார்களின் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தை இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே நாம் பேருபதேசத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து முடிந்தளவு விளக்கமாக சொன்னோம். இது இரண்டாம் பகுதியாகிய அதை இன்றைக்கு கொஞ்சம் சிந்திப்போம். ஏனென்றால் பேருபதேசம்தான் நம்முடைய அறிவு தெளிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அதை நாம் ஊன்றி சிந்திக்காததினாலும், அதை தொடர்ந்து பேருபதேசத்தை முழுமையாக படிக்காததினாலும், அந்த பேருபதேசத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை உரைநடை பகுதியிலே உள்ள உபதேச குறிப்புகளிலிருந்து ஒரு நாளும் சன்மார்க்கர்கள் அதை படித்து பார்க்காததினாலே நமக்கு ஒன்றுமே செய்திகள் விளங்கவில்லை. வள்ளல் பெருமான் நாம் படிக்க வேண்டும், படித்து தெளிந்து அறியாமை என்னும் இந்த மத மாயான இந்த பேய்களிலிருந்து விடுபட்டு சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்து நாம் சுகவாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் இவ்வளவு பாடுபட்டு இதை வேலை மெனக்கெட்டு பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது யாருக்கும் பதிவு செய்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர் செய்திருக்க மாட்டார். நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நமது மாணவர்கள், நமது அன்பர்கள், நமது தமிழ் அன்பர்கள் படிப்பார்கள், படிக்க வேண்டும் என்றுதான் அதனை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தத்துவ சித்தி கற்பனைகள் என்று சொல்லக்கூடிய நேற்று பேசிய இந்த சூரசம்மாரம், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர் கதைகள் இவைகளையெல்லாம் நாம் படித்தால் அதிலே இருக்கக்கூடிய ஒரு சத்து சித்திகளை எல்லாம் சிந்தனை பண்ணி 5 வருஷம் 6 வருஷம் அதற்கு மெனக்கெட்டு பாடுபட்டால் ஒரு சில அற்ப சித்திகளை பெறக்கூடும். அதனால் நமக்கு ஒரு பெரிய ஆன்ம லாபம் இருக்கிறதா என்றால் ஒரு ஆன்ம லாபமும் அதனாலே கிடையாது. அப்ப நம்முடைய உண்மை என்னவென்றால் இயற்கை உண்மை என்று சொல்லக்கூடிய, இயற்கை உண்மை என்று சொல்லக்கூடிய ஆன்மா அனுபவத்தை இந்த ஆன்மா இந்த உடலுக்குள் தங்கி இருக்கிறது. அந்த ஆன்மாவை அழிய விடாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உடம்பு அழியும், உயிர் அழியும். இந்த உடல், இந்த உயிர் அடுத்த ஒரு பிறவிக்கு போய்விடும். அந்த ஆன்மாவை தக்க வைத்து கொண்டு அதை அனுபவித்தால் அது நல்லது. வள்ளலார் சாமி சொல்லும் போது கூட, என்னை மக்கள் தெய்வமாக பாவித்து சுற்றி சுற்றி வணங்குகிறார்கள். எனக்கு அது மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு கடவுள் என்னவென்று தெரியவில்லை. ஒரு பதார்த்தத்தை வாங்கி அதை சமைத்து அதை சாப்பிட்டால்தானே அந்த பதார்த்தத்தின் ருசி தெரியும். அதுபோல கடவுள் என்னதென்று தெரிந்து கொள்ளாததினாலே கடவுள் என்னை நான் தான் கடவுள் என்று சொல்லி வணங்குகிறார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் எவ்வளவோ மன்றாடி கேட்டும் அதை அவர்கள் நம்பாதபடிக்கு என்னை சுற்றி வருகிறார்களே, நான் என்ன செய்யட்டும் என்று தன்னிலை விளக்கமாக வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள். அப்ப ஒரு பதார்த்தத்தை, ஒரு பூசணிக்காயோ கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ ஒன்றை வாங்கி சமைத்து சாப்பிட்ட பிறகு அந்த பதார்த்தத்தின் ருசி தெரியும். அதுபோல தியானம் செய்து நல்லது செய்து பூர்வ மத்தியில் மனம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு, இரக்கம், ஈவு, கருணை, தயவு இவைகளை கை கொண்டு நாம் வாழ்ந்து வர தொடங்கினால் நமக்கு உண்மையானபடிக்கு ஒரு அருள் உணர்ச்சி, அன்பு உணர்ச்சி இந்த உடலிலே உள்ளத்திலே உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைந்து நமக்கு அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும். சிறுக 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 நிலத்திலே பயிர் நீராலும் உஷ்ண சக்தியினாலும் அது வளருவதைப் போல பிற உயிர்களுக்கு தொண்டு செய்வதனாலும் அந்த தொண்டினாலே சன்மார்க்கம் துலங்கி உள்ளத்துக்குள்ளே இருந்து அது வளர்ச்சி அடைந்து நம்முள் பதிந்து உயிர்களுக்கு தொண்டு செய்தாலே போதுமானது. ஏனென்றால் கடவுளானவர் எல்லா உயிர்களாகவும் இருக்கிறார்.
அந்த உயிர்களுக்கு தொண்டு செய்தால் கடவுளுக்கு நேரடியாக தொண்டு செய்தது ஆகும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய உண்மையான குறிக்கோள். மேலும் சொல்லுகிறார், இயற்கை உண்மை ஆன்ம லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளலார் சொல்லுகிறார், நான் கூட முதலில், அதாவது வள்ளலார் சைவ சமயத்திலே பெரிய லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தேன். அது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சாமிகள் என்று ஒரு சாமிகள் இருந்தார்கள் சென்னையிலே. அவருக்கும் வள்ளலாருக்கும் நல்ல நட்பு. அவரை கொண்டுதான் வள்ளலாருக்கு சில யோசனைகளை சொல்லி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து அவர்களுடைய பேச்சை கேட்டுதான் வள்ளல் பெருமான் ஒப்புக்கொள்கிறார் என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதே போல வள்ளலாருக்கு அத்தியந்த சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு எது தெரியும்? எது என்றால், நான் சைவ சமயத்திலே வைத்துக் கொண்ட லட்சியம் அளவில்லாதது என்று அந்த பட்டணத்து சாமிகளுக்கு தெரியும். இந்த தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு தெரியும். இன்னும் பலருக்கும் தெரியும். அப்படி அந்த சைவ சமயத்திலே, அந்த சமயத்தில் நான் சென்னையில் வாழ்ந்த காலத்தில் வைத்திருந்த லட்சியமானது இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் நான் வைத்திருந்ததற்கு சாட்சி வேறொன்றும் வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த திருவிழுப்பாவிலே அடங்கியிருக்கிற ஸ்தோத்திரங்களையும் மற்றவருடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்து வைத்து அதை சரிபார்க்க சொன்னால், கற்றறிஞர்கள் சரிபார்க்கும் போது அவைகளே என்னுடைய உண்மையான சைவ சமய பற்றுக்கு சாட்சியாக அத்தனை பாடல்களையும் அமையும். அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அறிவமாக இருந்ததினாலே, சென்னையில் வாழ்ந்த காலத்தில் கொஞ்சம் அறிவு அற்பமாக இருந்தது. அதனாலே இந்த சைவ சமயத்து கடவுள் மேலே அளப்பரிய ஒரு அன்பை செலுத்தி பாடு என்று பாடிக்கொண்டிருந்தேன். அது கூட எல்லா கடவுளையும் பாடும்போது, அதாவது வேறும் என்றும் எண்ணியதில்லை, உங்களுடைய சாயலாக, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சாயலாகவே நான் மற்ற தெய்வங்களை எல்லாம் பாடினேன் என்று தன்னிலை விளக்கமாகவும் பின்னாடி அதை சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது, அதாவது இந்த பேருபதேசம் செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமிசை ஏற்றியிருக்கிறார். இப்போது அதை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டதினாலே எனக்கு கிடைத்த லாபம் இது. ஆதலால் மக்களே, நீங்களும் அதை விட்டுவிடுங்கள். அதை விட்டுவிட்டால் என்னை போல ஒரு பெரிய லாபத்தை நீங்களும் அடைவீர்கள். அப்படி இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றிருக்கிறார்களா? இந்த சமய மத தெய்வங்களையே வணங்கி கொண்டு வருஷமெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருப்பதனாலே ஏதாவது ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் ஒருவரும் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்துக் கொண்டிருந்த அந்த லட்சியம் என்னை இப்பொழுது தூக்கிவிட்டது என்றாலும் அதுவும் அந்த லட்சியம், அதாவது சைவ சமயத்திலே நான் வைத்துக் கொண்டிருந்த அந்த லட்சியம் என்னை தூக்கிவிடவில்லை. அந்த காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியது எல்லாவற்றையும் எம்பெருமான் இறைவன் எனக்கு அறிவிலே புகுந்து தெரிவித்தார். ஆகையினாலே நான் பாடிய பாடல்களிலே கூட அந்த இறைவனிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறேன். நின் சாயையாய் பார்த்ததே அன்றி எத்தேவரையும் எல்லா தெய்வங்களையும் உன்னுடைய சாயலாக, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தங்களுடைய சாயலாகத்தான் பார்த்து நான் அதை வழங்கினேன் தவிர நான் சொந்தமாக இஷ்டப்பட்டு அதுதான் தெய்வம் என்று எண்ணி வணங்கவில்லை. எல்லா தெய்வங்களிலும் நின்னுடைய சாயலை பார்த்தேன் என்று அங்கே தன்னிலை விளக்கமாக அதை சொல்லுகிறார்கள். முடிவாக, கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக என்று தேவரீர் எனக்கு அறிவுறுத்தினீர்கள். கருணையும் சிவமே பொருளெனக் கொள்க, காட்சியாக பெருக என்று எனக்கு அறிவுறுத்தினீர்கள். அதன்படியே இன்று வரையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஏறாத நிலைமைசை இப்பொழுது நான் இருக்கிற இந்த மேலான நிலைக்கு என்னை எது ஏற்றிவிட்டது என்றால் அந்த சைவ சமயம் என்னை ஏற்றிவிடவில்லை. பின் எது ஏற்றிவிட்டது என்று சொன்னால் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை இப்படி மேலேற்றி விட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும்.
அந்த ஒருமை இருந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு இந்த பேருபதேசம் செய்கின்ற இந்த நேரத்திலே என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு மப்பாலே அது கடந்திருக்கிறது. மேலே எத்தனையோ அண்டங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அண்டங்களுக்கெல்லாம் மேலே அண்டாண்டங்களுக்கு மேலே அப்பாலும் என்னுடைய பேரறிவானது அதை கடந்திருக்கிறது. அது அந்த ஒருமையினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை, அறிவு விளக்கம், அறிவு தெளிவு, அந்த பேரறிவு எனக்கு ஏற்பட்டது. ஆகையினாலே நீங்களும் என்னை போல ஒருமையுடன் இருங்கள். இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும், பற்பல விதமான பழக்க வழக்கத்தோடு கூடிய ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்தாலும், நான் சாலைக்கு போக கொஞ்ச காலம் இருக்கிறது. அதற்குள்ளாக நீங்கள் எல்லோரும் இந்த நல்லொழுக்கத்திற்கு வர வேண்டும். நீங்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களையும் மற்றவர்களையும் எந்த விதத்திலாவது ஒன்று கூட்டி அவர்களையும் எந்த தந்திரத்தினாலாவது நல்ல ஒழுக்க நிலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நம்மவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டியது அது உங்களுடைய கடமை. இந்த சமயம் தவிர இந்த மதங்களில் வேதாந்தி, சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்டிருக்கிற பெரியவர்களும் அந்த நாளில் இருந்தார்கள். இவர் பெரிய வேதாந்தி, இவர் பெரிய சித்தாந்தத்தில் பெரிய வல்லுநர் என்று பெயரிட்டு கொண்டு இருந்தவர்களும் உண்மையை அறியாது சமய மதவாதிகளைப் போல ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள். ஒரு பெரிய ஞானி வள்ளலார் அவருடைய வாசகத்திலே இன்னொரு சமயத்திலே தழுவி இருக்கிற சைவ சித்தாந்தி, வேதாந்தி என்று பெயரிட்டு கொண்டிருக்கிறவர்களும் கடவுள் உண்மை என்னதென்று அறியாதபடிக்கு ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள் என்று ஒரு குற்றத்தை சாட்டுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். அவர்கள் யோசிக்காமலே எல்லாரும் போன பாதையிலே நாமும் போவோம், சரி என்று தலையாட்டுவோம் என்று கடவுளை பற்றிய சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று ஆமாசாமியை போட்டு தலையாட்டி விட்டு போய்விட்டார்கள். அதனால்தான் ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள் என்று வள்ளல் பெருமான் குற்றஞ்சாட்டுகிறார். ஆகவே மக்களே, நீங்கள் ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் இந்த தெய்வத்தை பற்றி முழுமையாக உங்களுக்கு விளங்கும்படியாக புறங்காட்டி, அதாவது புறமுதுவாக, அதாவது வெட்ட வெளிச்சமாக கடவுளை பற்றி எந்த நூல்களும் எந்த ஆகமங்களும் சாஸ்திரங்களும் வேதங்களும் புராணங்களும் சொல்லவில்லை. ஆகையினாலே அத்தனையும் நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள். தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என்று சுற்றி வருகிறார்கள் என்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறோம். அதை வள்ளலார் சொல்லுகிறார். தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினால் அல்லவா நம்மை இந்த மக்கள் சுற்றி வருகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருப்பேன். 3 காலத்துக்கும் சொல்லுகிறார். தன்னை யாராவது வந்து வணங்குவது வள்ளல் பெருமானுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல். ஆகையினால அதை அவர் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் ஒழிய அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்திலே பிரியம் வராது. ஆதலால் அந்த தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள். விசாரம் என்பது 4 பேர் 3 பேர் கூடி சத் விசாரம், கடவுள் என்னவாக இருக்கிறார் என்று நல்ல செய்திகளை கலந்து பேசி ஆராதனை செய்து ஆராய்ந்து பார்த்து பேசுதல், ஒன்று கூடி கலந்து பேசுதல் சத்விசாரம். அந்த சத்விசாரம் பேசினால்தான் ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல, மற்றவர் அதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது மறுத்து பேசியோ உண்மையான அந்த கருத்துக்களை அனைவரும் பகிர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். சத்விசாரம் சன்மார்க்கத்திலே ஒரு முக்கியமான கட்டமாக வள்ளல் பெருமான் எடுத்து வைத்திருக்கிறார். பரோபகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களுக்கு தொண்டு செய்தல், பணி செய்தல் எப்படியோ அப்படியே சத்விசாரமும் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி விசாரம் செய்து கொண்டிருந்தால்
என்ன விசாரம்? கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், நம்முள்ள என்னவாக இருக்கிறார், அவருடைய தரிசனத்தை நாம் எப்பொழுது பெறுவோம் என்று இப்படி விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்த உடனே, ஆண்டவர் எங்கிருந்து வருவார்? உள்ளே இருந்துதான் வருவார். உள்ளே இருந்து என்றால் நம்முடைய அறிவுக்குள்ளே இருந்து, புருவ மத்தியிலிருந்து, நம்முடைய அறிவுக்குள்ளே இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஒளிமயமாக அல்லது ஒரு உணர்வு பூர்வமாக ஏதோ ஒரு வகையிலே நம்மை மேலேற்றி விடுவதற்கு அறிவிலே புகுந்து அறிவை அதிகரித்து நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்துவார்கள். அதுதான் ஆண்டவர் வந்தவுடனே ஒரு கண்டமாக ஒரு அளவிலே உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். பிறகு மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே, என்ன உரிமை என்றால், சதா சர்வகாலமும் எல்லாம் வல்ல இறைவனையே நினைத்து கொண்டு இரவும் பகலும் இந்த தேகத்தை மண்ணுக்கு விண்ணுக்கு அதாவது நெருப்புக்கு இரையாக்காமல் தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்று சதா சிந்தித்து கொண்டிருக்கும் போது எல்லாம் வல்ல இறைவன் அறிவிலே புகுந்து உங்களுக்கு அகண்டமாக தெரிவிப்பார்கள். இன்னும் மேல் கொண்டும் சில செய்திகளை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்று நமக்கு அவர் போதிப்பார்கள். இப்படி உரிமை வந்த பிறகு அகண்டமாக தெரிவிப்பார் என்பதற்கு இதுதான் சுருக்கமான பொருள். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாட்கள் தடைபட்டு இருப்பார்கள் என்று சூசகமாக சொல்லுகிறார். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு நாம் போகிற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டு இருங்கள். மேலும் இந்த சமய மதங்களில் தெய்வத்தினுடைய உண்மையை குழுவுக்குறியாய் அக்குறிப்பையும் வெளிப்படையாக சொல்லி காட்டாது சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இதுபோன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 8, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில், அதாவது கொத்து கொத்தாக மந்திரங்கள் மூலியமாக எழுத்துக்களை ஒன்று சேர்த்து சிவாய நம என்று சொல்வோம் அல்லவா, அதை போல சங்கைகளாக அதை சேர்த்து வருவிக்கப்பட்டு இன்றைக்கு கோயில்களிலே மக்கள் மத்தியிலே பரவலாக ஓம் நம சிவாய சிவாய நமக என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ மந்திரங்களின் அர்த்தம் பலவாறாக ஒவ்வொன்றுக்கும் பொருள் விரித்து பார்த்தோமானால் பலவாறாக அது விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டிய முடிவான ஆன்மலாபமாகிய சிவானுபவமே அன்றி வேறில்லை. நாம் இவ்வளவு பாடுபட்டு இந்த மனித திரேகம் எடுத்து இத்தனை காலமாகியும் இனிமேலும் அடைய முடியாமல் இருப்பது சிவத்தினுடைய அனுபவம். அந்த சிவத்தினுடைய அனுபவத்தை நாம் அறிய வேண்டும். அந்த சிவ அனுபவமே அன்றி இந்த மனித பிறவி எடுத்து அனுபவிக்க போறது வேறொன்றும் இல்லை. இங்குள்ள எல்லவருக்கும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்து மக்களுக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் இங்குள்ள எல்லவருக்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள், அப்படி சில பேர் இருக்கலாம், உள்ளவர்கள் அவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு அதன் பிறகு திருவருட் துணையாலே கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு மறுபடியும் தயவு என்னும் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அத்த அருமையானது. நமக்கு அது காலம் இல்லை. இது பேருபதேசத்திலே பெருமான் சொன்ன உண்மை. நமக்கு காலம் இல்லை. இந்த சித்தியை பெறலாம், அந்த சித்தியை பெறலாம் என்று ஒவ்வொன்றுக்கும் 8 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் என்று பாடுபட்டு அந்த வீணாய் போன சித்திகளை பழகுவதனாலே அது கைவர பெறுவதனாலே ஆன்ம லாபம் கிடைக்காது. இந்த தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோருக்கும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கியத்தை, தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திரத்தை, அந்த மகா மந்திர வாக்கியத்தை
அந்த திருமந்திரத்தை நமது உண்மையாய் வெளிப்பட காட்டக்கூடிய வண்ணம் எனக்கு எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த, இதை நான் அனுபவித்து இறையருளாலே பெற்று உணர்ந்து இந்த மகாமந்திரத்தின் அருமை பெருமையை தெரிந்து கொண்டேன். அதை அனுபவித்து எழுந்த உண்மை அறிவானந்த இன்பத்தை என்னை போல நீங்கள் எல்லாவரும் ஐயன் திருவின்றி மயக்கமின்றி நீங்களும் பெற்று என்னை போல அடைய வேண்டும் என்று என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய உரிமை பற்றி இதை உங்களுக்கு இங்கே நான் குறிப்பிக்கிறேன். அந்த குறிப்பின்படி நமது ஆண்டவர் கட்டளையிட்டது என்ன என்றால், நமக்கு முன் சாதனம் கருணை வேண்டும், மக்களிடத்தில் தயவு வேண்டும், ஈவு வேண்டும், இரக்க வேண்டும். அன்பு, கருணை, தயவு, அருள் என்பதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடியவை. நமக்கு முன் சாதனமாக ஒருவர் அன்போடு பழக வேண்டும், மனிதர்கள் நேசிக்க வேண்டும். இந்த மதம் அடக்கு தடையாக இருக்கிறது. அந்த தடையை தகர்த்தெறிந்து விட்டு கருணையாகிய அன்பை முன்வைத்து அதற்கு முன் சாதனமாக ஆண்டவர் எனக்கு எடுத்து கொடுத்த அந்த மந்திரமானது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த மகாமந்திரத்தை அடியேன் 2000 துவங்கி இந்த பொய்கையிலே 1 கோடிக்கு மேலே மகாமந்திரமும், அதன் பிறகு சித்தி வளாகத்திலே வடக்கு தெருவிலே உள்ள MA வெங்கட் என்ற அன்பர் அவர்களுடைய ஏற்பாடு செய்த அந்த நிலையத்தை திறந்து வைத்து அங்கே 1 கோடி மகாமந்திரமும், அதன் பிறகு கடந்த ஆண்டு சித்தி வளாகத்திலே அங்கே மேற்கு பகுதியிலே உள்ள நமது கோவை சிவபிரகாசம் சாமிகள் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்த அந்த வள்ளலார் அரங்கத்திலே 1.5 கோடி மகாமந்திரமும் ஏறத்தாழ 3.5 கோடி மகாமந்திரத்தை நாம் எல்லாருடைய துணையோடு, வள்ளல் பெருமான் கருணையோடு, உடனிருந்த அன்பர்கள் சகாயத்தோடு 3.5 கோடி மகாமந்திரத்தை நாம் வள்ளல் பெருமான் அருளினாலே சித்தி வளாகத்திலே எல்லா அன்பர்களும் கூடியிருந்து சிவபிரகாசம் சாமி அவர்களுடைய உதவியினாலே பெரும் பொருட்சி அளவிலே ஏற்பாடு செய்து இரவும் பகலுமாக அந்த 40 நாளிலே 1.5 கோடி மகாமந்திரத்தை நிறைவு செய்வோம். இது எல்லாம் திருவருள் சம்மதம். இந்த திருமந்திரத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக இறைவன் எனக்கு எடுத்து கொடுத்தார்கள். இதற்கு தயவு, கருணை, அருள் என்பவை ஒரே பொருளை குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய பூரண இன்பமே அந்த ஒப்பற்ற பெருந்தயவுடைய அறிவே பேரறிவாகும். அந்த ஒப்பற்ற பெருந்தயவுடைய அந்த தயவே பேரறிவாகும். இத்து வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தார் என்றால் தொடர்ந்து மகாமந்திரத்தை சொல்லி 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 இரவும் பகலுமாக அந்த சாதனத்தை நாம் செய்து வரும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒளிமயமாகி புருவ மத்தியிலே சில அற்புதங்கள் எல்லாம் தோன்றலாம். சிலர் தோன்றினதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். திண்டுக்கல் சாமி அவர்களுக்கு கூட மாந்தோப்பு நீரோடையிலே வள்ளல் பெருமான் காட்சி கொடுத்ததாக சொன்னார்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், நம்பலாம். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய அனுபவத்திலே இந்த மந்திரம், அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் அநேக வேலைகளை, அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறது. நாங்கள் அங்கே சித்தி வளாகத்திலே 3 முறை 2 முறை மகாமந்திரம் சொல்லும் போதும், பொய்கையிலே 1 முறை முதல் முறை சொல்லும் போதும், வேறொருலே மழை பெய்யாது வறண்டு கிடந்த பூமி மிகப்பெரிய மழை பெய்து பத்திரிகைகள் எல்லாம் கூட போட்டு அந்த அதிசயத்தை, அற்புதத்தை படம் போட்டு காட்டினார்கள். தினத்தந்தி, மாலை முரசு எல்லா பத்திரிகைகளையும் போட்டிருந்தார்கள். அப்படி அதை போல இந்த மகாமந்திரமானது தொடர்ந்து சொல்லி வந்தால் தனிப்பட்ட முறையிலே அவரவர் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும், நோய் நொடிகள் தீரும், அது மேலே நல்ல நம்பிக்கை வரும், குடும்பத்திலே அமைதியும், உள்ளத்திலே நல்ல சாந்தம், அன்பு, பொறுமை வெளியே
நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றும். இன்னும் சொல்ல போனால் மகாமந்திரம் சொல்ல சொல்ல நம் உடம்பிலே உள்ள நோய்கள் எல்லாம் அகலும். சுத்த உஷ்ணத்தினாலே அவைகளெல்லாம் பஸ்பமாகிவிடும். நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம். இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும்? இரவாமையை பெறுவதற்கு தகுதி நமக்கு இல்லை. அது வள்ளல் பெருமானுக்கு மட்டுமே இறைவனால் அருளைப்பட்டது. ஒரு வறுமைக்கு உற்ற வள்ளல், இறைவனுடைய பரிபூரணமான அருளை பெற்றவர். வள்ளலாரை மிஞ்சிய ஞானி உலகத்தில் இல்லை. வடலூரை மிஞ்சிய ஸ்தலமும் உலகத்தில் இல்லை. அதே போல அகவலில் இல்லாத தகவலும் உலகத்தில் இல்லை. விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்தது அகவல். இயற்கை உண்மை கடவுள் என்று வள்ளல் சொல்கிறார்கள். நான் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன் இந்த பொம்மை கடவுள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் கற்பனையாக செய்து எழுதி வைக்கப்பட்ட கதைகளை கட்டிவிட்ட பொம்மையான கடவுள்கள். அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. வள்ளலார் சொல்வது உண்மை கடவுள். அது எது என்று பார்த்தால் மேலத்திலே உள்ள வானம். அந்த வானத்தில் இருந்தால் அனைத்துமே உண்டானது. வானம் 1, அடுத்தது பூமி 2, நீர், நெருப்பு, காற்று. இந்த மொத்தம் 5 பஞ்சபூதங்களும் தான் உண்மையான கடவுள். இந்த உண்மையான கடவுளை வழங்குவதை விட்டுவிட்டு நாம ஒரு பொம்மையை செய்து வைத்து கொண்டு கூட்டமாக போய் அதை பார்த்து வருவதும், தூக்கி கொண்டு ஓடுவதும், ஆடுவதும், திருவிழா நடத்துவதும் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு கூட்டம் என்று வள்ளலார் பேருற்ற உலகிலுரு என்ற பாடலில் அதை விளக்கி சொல்லுகிறார்கள். வீணுக்கு அலைந்து திருவிழா கூட்டத்திலே நுழைந்து இப்படி கஷ்டப்பாடுபட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருந்து அந்த பொம்மை கடவுளை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை அறிவாளிகள் சிந்தித்து பார்த்து உணர வேண்டும். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி இருந்தால் அது எவனாவது களவாண்டு கொண்டு போக முடியுமா? சிலை திருட்டுது என்றுதான் போடுகிறான், சாமி திருட்டு என்று போட மாட்டேங்கிறான். போட்டால் குட்டு வெளுத்து போகும். ஆகையினாலே அதை பற்றி ஆழமாக நுழைந்து நாம் பேச வேண்டாம். பொதுவாக எந்த சிலைகளிலும் எந்த சக்தியும் இல்லை. சக்தி உள்ளவன் மனிதன், அறிவுள்ளவன் மனிதன், பேசும் தெய்வம் மனிதன். பேசாத தெய்வம் நாம் வழங்கி கொண்டு வரக்கூடிய அத்தனை சாமிகளும் ஒரு நாளும் பேசுவதில்லை, எதுவுமே செய்யாது. நாம் தான் அதுக்கு சக்தி இருப்பதாக ஆரியர்கள் செய்த அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்த்து அறிவு குறைவாக உள்ள பாமர மக்களும் படித்த மக்களும் மதம் என்ற போர்வையிலே சிக்கி மாட்டிக்கொண்டு தன்னால படாத பாடுபடுகிறார்கள். இந்த மதங்களை ஒளிந்தால்தான் மனித நேயம் வளரும் என்பது வள்ளலாருடைய கருத்து. ஆகவே மேலும் சுத்தமாயா காரிகளாகிய அந்த ஆரியர்கள் அதை அவர்கள் பூட்டி வைத்த அந்த பூட்டை உடைக்கக்கூடிய வல்லமையுள்ள சுத்தமாயா காரிகள் என்று சொல்லக்கூடிய உண்மையான கடவுள் அனுபவத்தை பெற்ற சாமியார்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். ஒரு சிலர், அவர்களும் சில பேர் உண்மையை உடைத்து சொல்லவில்லை. அசுத்த மாயா காரிகள் என்று வள்ளலாரால் சொல்லப்படுகின்ற இந்த சித்தர்கள் எல்லாம் கூட உண்மை தெரிந்திருந்தும் அதை விளக்கி சொல்லாமல் நமக்கு விளங்காதபடிக்கு பூட்டு போட்ட மாதிரி ஒவ்வொரு பாட்டாக பாடிவிட்டு அவர்கள் பாட்டுக்கு போய்விட்டார்கள். சுத்தமாயா காரியாகிய தெரிந்த பெரியவர்களும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை என்று வள்ளலார் சொல்லுகிறார். சன்மார்க்கம் இருந்திருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவத்தையும் இப்பொழுது நாம் கேள்வி கேட்கிறோமே, அந்த சாமிக்கு அந்த தெய்வத்துக்கு அது பேசுமா, அது சாப்பிடுமா, அது கை கால் இருக்கிறதா என்றெல்லாம் அறிவித்தோடு கேட்கிறோமே, இந்த கேள்வியை எந்த காலத்தில் யாரும் கேட்டதில்லை. இப்பொழுது நாம் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம் என்றால் அறிவு தெளிவு வந்து விட்டது. தெரியாதனத்தினாலே நாம் மூடமாக மழுங்கத்தனமாக விவரங்கட்டவனாக இருந்து வாழ்ந்து வந்தோம். அதற்கு என்ன காரணம்? இந்த மதங்கள் போட்டு நம்மை ஒரே அமுக்காக அமுக்கிவிட்டது. குளிருக்கு ஜமுக்காலத்தை போட்டு மூடினதை போல, சுகமாக தூங்குவதை போல அறியாமையினாலே கடவுள் என்ற ஒன்று பொம்மையாக இருக்கிறார். இவர் பெயர் இது, அவர் பெயர் அது என்ற ஆயிரக்கணக்கான கடவுள்களை, பொம்மை கடவுள்களை ஆரிய புராணங்கள் உற்பத்தி செய்து நம்மை அறிவிலிகளாக்கி விட்டது. அறிவறிந்த மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் அத்தனை உடைத்து காட்டி, இந்த பொம்மைகளில் சக்தி இல்லை, எந்த கடவுள் தன்மையும் இல்லை, இவைகளெல்லாம் ஆரியர்கள் அவர்கள் பிழைப்பதற்காக
ஏற்படுத்தி கொண்ட சமய மத ஏற்பாடுகள். இந்த சமய மத ஏற்பாடுகளால் யாருக்கு நன்மை என்றால் ஆரியர்களுக்கு நன்மை. உழைக்காமலே, வயலுக்கு போகாமலே, காடு கரைக்கு போய் பாடுபடாமலே, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகாமலே உட்கார்ந்த இடத்திலே இருந்து பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்று தேரும் திருவிழாவும் நடத்தி மக்களை அங்கே வரவழைத்து உண்டியல் போடும்படியும் காணிக்கை போடும்படியுமான ஏற்பாடுகளை செய்து அறியாத பாமரர்கள் லட்சக்கணக்கிலே கொண்டு போய் காணிக்கை பணத்தை கொட்டுகிறார்கள். அது கடைசியிலே பார்த்தால் லட்சம் கோடி என்று பெருகுகிறது. இன்றைக்கு ஒரு அளவிலே எல்லா கோயில்களிலும் பசிக்கு அன்னதானம் செய்கிறார்கள். அது பாராட்ட வேண்டியது. ஏனென்றால் உலகத்திலே மிக கொடியது பசி. அந்த பசிக்கு அன்னதானம் செய்வதுதான் உண்மையான கடவுளுக்கு செய்கிற தொண்டு என்று வள்ளல் பெருமான் பல இடங்களிலே சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எல்லா கோயில்களிலுமே அன்னதானத்தை விரிவாக செய்கிறார்கள். அதனாலே ஏழைகளுடைய பசி மக்களுக்கு ஓரளவு தணிந்திருக்கிறது. அந்த வகையிலே பாராட்டலாம். மற்றபடி எந்த கடவுளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அதை வைத்து வணங்குறவர்களுக்கு பொருள் வருகிறது, அருள் கிடைக்காது. அப்படி அருள் பெற்றிருந்தால் அந்த கோயிலுக்கு இரவும் பகலும் பாடுபடுவதாக சொல்லிக்கொடைய அந்த ஆரியர்கள், அந்த பூசாரிகள் யாராவது அருளை பெற்று 100 வருடம் 120 வருடம் 200 வருடம் வாழ்ந்திருக்கிறார்களா? அவர் நித்தம் பூசை செய்கின்ற அந்த கடவுள்கள் அவர்களுக்கு ஆயுளை கூட்டி கொடுத்திருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. அவர்கள் பிழைப்பதற்கு இந்த மதங்களை வைத்து ஒரு வழி உண்டாக்கி கொண்டார்களே ஒழிய மற்ற ஒன்றும் இல்லை. இப்போது நாம் கேட்டறியாத கேள்விகள் எல்லாம் கேட்கும் காலம் இது என்று வள்ளலார் சொல்வது உண்மைதான். இத்தருணம் இக்காலமே சுத்த சன்மார்க்கம் விளங்குகிற காலம். முற்காலத்திலே எல்லாம் இப்படி யாரும் கேட்டதில்லை, நம்பிக்கொண்டு விட்டுவிடுவார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. அறிவு தெளிந்து விட்டது. ஏறத்தாழ அரைவாசி முக்கால்வாசி இந்த கோயில், இந்த மாதிரி மதங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் நிறைய அங்கங்கே பிரச்சாரங்கள் செய்து தமிழ்நாட்டிலே இதெல்லாம் ஒரு மாயமான கதைகள், இவைகளில் சரக்கு ஒன்றுமில்லை என்பதை அநேகரும் சொல்லி தமிழ் மக்கள் ஓரளவுக்கு புரட்சிகரமான கொள்கைகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் வள்ளலாருக்கு வேண்டியது. இப்போது சொல்லுகிறார், இதற்கு சாட்சியாகத்தான் இப்போது நான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டேன் என்று அந்த பேருபதேசத்துக்கு வருகிறார். அந்த கொடி உண்மையில் யாதெனில், நமது நாவி முதல் புருவ மத்தியீராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி நுனியிலே புருவ மத்தியின் உட்புறத்திலே ஒரு சவ்வு தொங்குகிறது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கிறது. இக்கொடி நமது அனுபவத்தின் கண் விளங்கும் விளையாட குறிப்பாகவே இன்று நாம் வெளிமுகத்திலே இந்த கொடியை கட்டி கண்டோம். இனி எல்லாருக்கும் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். உண்மை சொல்ல வந்தனே என்று இந்த உண்மையை சொல்ல வந்தாலும் உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. ஆனால் கொடி கற்றுக்கொண்ட பிறகு எல்லோருக்கும் அந்த உண்மையை தெரிந்து கொள்வார்கள் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார். முன்னுள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது. வள்ளலார் காலத்திலே இருந்தவர்கள், அதற்கு முன்னாடி இருந்தவர்களும், அவர்களுடைய காலத்திலே இருந்தவர்களும், முன்னுள்ளவர்கள் உண்மையை தெரிந்து கொள்ள விடாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இது தருணம். ஆண்டவரும் தெரிவிப்பார், நீங்கள் எல்லாவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று முடிவான உபதேசத்தை சொல்லுகிறார். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொன்றுங்கள். அவசியம். இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது அவசியம். சன்மார்க்கம் என்றாலே தயவு மார்க்கம்தான், அன்பு மார்க்கம்தான், அருள் மார்க்கம்தான், வெத்து மார்க்கம் அல்ல. சுத்த சன்மார்க்கம் என்பது நிறைந்த தயவுடைய, நிறைந்த அருளுடைய, நிறைந்த அன்புடைய ஒரு நல்ல தூய்மையான நன்மார்க்கம். இந்த தயவு வருவதற்கு உரிமையும் கூட இருக்க வேண்டும். என்ன உரிமை என்றால், அவரும் நாமும் ஒன்று. எல்லா பிராணிகளிலும் இருக்கக்கூடிய அந்த உயிர்களும் நாமும் ஒன்று. அதெல்லாம் நமக்கு சகோதரர்கள் போல என்று அந்த உயிர்கள் மேலே உண்மையான அக்கறையும் கருணையும் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்குள் மனிதர் பேதாபேதம் காட்டக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் உண்மை. ஆகையினாலே
பிறப்பினாலே ஒருவர் உயர்ந்தவர் ஆகிவிட மாட்டார்கள். ஆனால் ஆரியர்கள் நாங்கள் எல்லாம் உயர்ந்த மக்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எல்லாம் கடவுள் முகத்திலே பிறந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு முகத்திலே பிறக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு யாருக்காவது வாயில குழந்தை பிறக்குதா, காதுல குழந்தை பிறக்குதா? அப்படி பிறந்தால் உயர்ந்த மக்கள் அப்பா, உங்களை நாங்கள் கையெடுத்து கும்பிடுகிறோம். நீங்களும் எங்களைப் போல தானே இருக்கிறீர்களே, நீங்களும் பிறப்புறுப்பு தானே பிறக்கிறீர்கள். இனி எந்த விதத்திலே உயர்ந்த மனிதர்? ஒரு சனியனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாதாரண மக்களை போல் நீங்கவர்கள். நீங்கள் வெள்ளைத்தோலாக இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம் உடைய. நாங்கள் உழைத்து 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 தமிழர்கள் உரமேறிய மக்கள். எங்கள் நாட்டு சீதோஷ்ணம் சூரிய உஷ்ணம் மிகுந்தது. நாங்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறோம். அதற்காக எங்களை எல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள், சூத்திரர்கள் என்றெல்லாம் நீங்கள் பட்டங்கட்டி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எவ்விதத்திலும் இந்த தமிழனை காட்டிலும் ஆரியர்களாகிய நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. அந்த எண்ணத்தை அறவே விட்டுவிடுங்கள். உலகத்திலே எல்லா மனிதர்களும் சமம் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணத்துக்கு உட்பட்டவர்கள் தமிழர்கள். எங்கள் தமிழ்நாட்டிலே வந்து எங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். எங்கள் கோயில் குளங்களில் உட்கார்ந்து கொண்டு எங்களை அதிகாரம் செய்யக்கூடாது. வந்தவர்களை வாழ வைப்பது தமிழ்நாட்டினுடைய வேலை. உபசரிப்பிலே, விருந்து கொடுப்பதிலே, வந்தவர்களை வாழ வைப்பதிலே தமிழ்நாடு அன்றும் இன்றும் என்றைக்கும் ஒரே சீராக உங்களெல்லாம் மதித்துத்தான் நாங்கள் மேலேற்றி வைத்திருக்கிறோம். எங்களை தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகையினாலே அந்த தயவு வருவதற்கு உரிமையும் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு இப்படி நீங்கள் தயவோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சித்தி வளாகமானது எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவியை எவ்வளவோ அதைவிட 1 கோடி பங்கு அதிகமாக செய்யக்கூடிய ஆற்றலுடையது. அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். எந்த இடம் என்றால் சித்தி வளாகம். இரவாத பெரிய வரத்தை கொடுத்தது சித்தி வளாகம். அந்த சித்தி வளாகத்தில் இருந்து கொண்டுதான் கொடிகட்டி கொண்ட பிறகு வள்ளல் பெருமான் இந்த பேருபதேசத்தை நிகழ்த்தினார்கள். முடிவாக அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். இது 3வது பாகம். இந்த மகா மந்திரத்துக்கு பிறகு அடுத்தது இந்த பேருபதேசத்திலே முன்னாடி சொல்லப்பட்ட இந்த கடவுள்கள் எல்லாம் எங்கே இருந்து உற்பத்தி ஆனார்கள் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒரு அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம். ஏனென்றால் நாம் அறிவறிந்த மக்களாக இருக்க வேண்டும். ஆரியர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல. ஆரிய மதம்தான் எதிரி. அவர்கள் சொல்லுகிற சொல்லுதான் எதிரி. நம்முடைய வீட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கோயிலுக்குள்ளே புகுந்து கொண்டு நம்மை அதிகாரம் செய்வது, நம்முடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இடத்தை ஒரு வாடகைக்கு ஒரு அறையை கொடுத்தது போல கொடுத்து வாழ வைத்த பிறகு அந்த வீட்டிலே உள்ளவன் வீட்டுக்காரனை அதிகாரம் செய்வதைப் போல ஆரியர்கள் அநேகர், விவரம் தெரியாத ஒரு சிலர் வேண்டுமென்றே விதண்டாவாதங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை அப்படியே நிறுத்திவிட்டு சகோதரர்களைப் போல அன்போடு நாங்கள் உங்களை நேசிக்கிறதைப் போல நீங்களும் அன்போடு எங்களிடத்தே பழகுங்கள். எங்களுக்கு கோயில் குடங்களிலே நல்ல விதமாக மரியாதையோடு இடம் கொடுங்கள். ஏனென்றால் நாங்கள் கட்டிய கோயில் ஐயா, உங்கள் அப்பா வீட்டு சொத்தல்ல, தமிழ்நாட்டு மன்னர்கள் கட்டியது, தமிழ் மக்கள் கொடுத்தது. உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் அத்தனையும் எங்களால் உங்களுக்கு கிடைத்தது என்பதை நினைவு வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே அனைவரும் ஒற்றுமையோடு உள்ளன்போடு பழகி வாழ்ந்து எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற பெரிய மனத்தோடு வள்ளல் பெருமான் சில உண்மைகளை உங்களுக்கு சொல்லும்படி அவர் சொன்னதினாலே, அவர் சொல்லியிருக்கிறதை, பேருபதேசத்திலே இருக்கிறதை, வள்ளலார் சொன்னதைத்தான் நான் உபதேசத்திலே உள்ளதை எடுத்து பேசியிருக்கிறேன். இதிலே குறைபாடுகளோ தவறுகளோ எதை இருந்தால் அதை நான் திருத்திக் கொள்ளுவோம். ஏனென்றால் வள்ளலார் சொன்னதைத்தான் நான் சொல்லுறேனே தவிர இதை சொந்த சரக்கு ஒன்றுமில்லை. இடையிலே பேசியவைகள் எல்லாம் ஒரு சில செய்திகள் நமக்கு அவர்கள் செய்கிற இடைஞ்சலை அதை விடுவித்து விடுங்கள். எங்களை மதியுங்கள். உங்களை நாங்கள் மதிக்கிறோம். எங்களை போட்டு மதம் என்ற பெயரிலே மிதிக்க வேண்டாம்.
என்றுதான் சொல்லுகிறோம். எங்களுக்கு மதம் வேண்டாம், மனிதநேயம் தான் வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய முடிவான கருத்து. அதை வள்ளலார் அங்கங்கே தொட்டு காட்டுகிறார். நான் இங்கே அதையே எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிப்பிலே வள்ளல் பெருமான் இந்த மதங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகின என்பதை சொல்லுகிறார்கள். அதை அப்படியே திருவருட்பாவிலிருந்து உங்களுக்கு நான் படித்து காட்டி விடுகிறேன். அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதன்படி ஒருவரும் செய்யலாம் என்று சொல்லி இன்னைக்கு அனைவருக்கும் வந்தனம் செய்து விடைபெறுகிறேன். நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வந்தனம், வணக்கம், நிறைவு.